ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு சிஐபி ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், சிஐபியில் அட்வான்ஸ் பேங்க் மேனேஜ்மெண்ட் ஓகேங்களா, அதில் வந்து மாடியூல் ஏ வந்து நம்ம எம்சிக்யூஸ் வந்து நம்ம இன்னைக்கு ரிவைஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஸ்டின் ஒன்னு, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓகேங்களா. லிமிடேஷன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் ஆர் பெஸ்ட் சூட்டட் ஃபார் அனலைசிங் இண்டிவிஜுவல் வேல்யூஸ் அண்ட் ஐசோலேட்டட் அப்சர்வேஷன்ஸ். இண்டிவிஜுவல் வேல்யூஸையும் ஐசோலேட்டட் அப்சர்வேஷன்ஸையும் ஸ்டடி பண்ணுறதுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் லாஸ் ஆர் நாட் எக்ஸாக்ட் அண்ட் ரிசல்ட்ஸ் ஆர் ஜென்ரலி ட்ரூ ஒன்லி ஆன் ஆவரேஜ் இன் த லாங் ரன் ஓகேங்களா. ஸ்டாட்டிஸ்டிக்கல் வந்து லாஸ் வந்து எக்ஸாக்டாக இருக்காது, ஆவரேஜாக தான் ஒரு விஷயத்த சொல்லும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Statistics can directly analyze qualitative data such as honesty or intelligence without numerical expression. ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சுட்டு நம்மளால குவாலிட்டேட்டிவ் டேட்டா வந்து நம்மளால வந்து அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதில் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்றத சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்த்தோம்னு சொன்னால் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸை வச்சு இண்டிவிஜுவல்ஸோட வேல்யூஸ் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணலாம், ஐசோலேட்டட் அப்சர்வேஷன்ஸ் பண்ணலாம்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ இது வந்து தப்பு ஓகேங்களா. இண்டிவிஜுவல்ஸுக்குன்னு சொல்லிட்டு நம்ம பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கலில் வந்து இது வந்து தப்பு ஓகேங்களா. நமக்கு வந்து ஒரு லார்ஜ் செட் வச்சு தான் நம்ம பண்ண முடியும், இண்டிவிஜுவலாக நம்ம பண்ண முடியாது. ஸ்டாட்டிஸ்டிக்கல் லாஸ் ஆர் நாட் எக்ஸாக்ட் அண்ட் ரிசல்ட்ஸ் ஆர் ஜென்ரலி ட்ரூ ஒன்லி ஆன் ஆவரேஜ் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது வந்து கரெக்ட் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்கில் வந்து எப்போவுமே பார்த்தோம்னு சொன்னால் இதுதான் 90 தான் வரும், 80 தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. நம்ம ஆவரேஜாக ஒரு வேல்யூ வரலாம், ஆவரேஜாக 90 வரலாம், ஆவரேஜாக 80 வரும்னு சொல்லுவோமே தவிர 90 தான் வரும் 80 தான் வரும்ன்றதை நம்மளால சொல்ல முடியாது. ஸோ செகண்ட் ஒன் வந்து கரெக்ட் ஓகேங்களா. ஸ்டாட்டிஸ்டிக்கல் கேன் டைரக்ட்லி அனலைஸ் குவாலிட்டேட்டிவ் டேட்டான்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த குவாலிட்டேட்டிவ் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டோம்னு சொன்னால், குவாலிட்டேட்டிவ் டேட்டாவில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்குது அப்படின்னு சொன்னால் குட்டு இல்லைன்னு சொன்னால் பேடு. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் தான் குவாலிட்டேட்டிவ் டேட்டான்னு சொல்கிறாங்க. இதுவே குவான்டிடேட்டிவ் டேட்டா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அதில் வந்து நம்பர்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க, ஹைட்டு, வெயிட்டு. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்க சொன்னால் குவான்டிடேட்டிவ் டேட்டான்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளால் ஒரு குவான்டிடேட்டிவாக கொடுத்துருக்கிற டேட்டாவை மட்டும்தான் ஸ்டாட்டிஸ்டிக்கலை வச்சு நம்மளால் அனலைஸ் பண்ண முடியுமே தவிர, குவாலிட்டேட்டிவாக கொடுத்துருக்கிறத வச்சு நம்மளால் அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே குவாலிட்டேட்டிவ்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அது வந்து நம்மளால் அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து இதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சி ஒன்லி 2 ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். An analyst at a large public sector bank calculates the average loan default rate for a selected group of 500 borrowers. ஒரு 500 borrowers எடுத்துட்டு அவங்களோட லோன் டிஃபால்ட் ரேட் என்ன இருக்குது அப்படின்றத வந்து எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இது வந்து ரிஸ்க் ப்ரொஃபைல் வந்து எஸ்டிமேட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க ஓகேங்களா. இங்கே பேங்க்கோட என்டையர் பாப்புலேஷன் வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, 2 மில்லியன் கஸ்டமர்ஸ் வச்சிருக்காங்க. இன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெர்மினாலஜி வாட் டஸ் த ஸ்பெசிஃபிக் வேல்யூ கால்குலேட்டட் ஃப்ரம் த 500 borrowers ரெப்ரசென்ட் ஓகேங்களா. இப்போ இது வந்து இப்போ நம்ம இந்த ஸ்பெசிஃபிக் வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம் இல்லைங்களா, இது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. பேராமீட்டரையா, ஸ்டாட்டிஸ்டிக்கையா, ஆட்ரிபியூட்டையா, சென்சஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுன்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் என்ன சொல்லாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்னு நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, இதுதான் இதுக்கு வந்து ஆன்சர் ஓகேங்களா. ஸ்டாட்டிஸ்டிக் தான் ஆன்சரு. இதில் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இப்போது ஒரு பாப்புலேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க சொன்னால் ஒரு பாப்புலேஷன் இருக்கும் ஓகேங்களா. மொத்தமாக பார்த்தீங்க சொன்னால் 5000 10,000 ஒரு 20,000 பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அந்த பாப்புலேஷன்லேருந்து நம்ம வந்து ஒரு சின்ன சாம்பிள் எடுப்போம். நமக்கு ஏதாவது ஒன்று டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், அந்த அந்த பாப்புலேஷன்லேருந்து நம்ம வந்து ஒரு சாம்பிள் எடுப்போம். உதாரணத்துக்கு பார்த்தீங்க சொன்னால் ஒரு 500 பேர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சாம்பிள் எடுப்போம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல என்ன பண்றாங்க, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த எக்ஸாம்பிள் படி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பேங்க்ல வந்து எத்தனை பேர் இருக்காங்களா, பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கஸ்டமர்ஸ் சொல்லி பார்த்தோம்னு சொன்னா 2 லட்சம் கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஓகேங்களா. 2 மில்லியன் கஸ்டமர்ஸ் இருக்காங்களா, 2 மில்லியன் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இந்த 2 மில்லியன் கஸ்டமர்ஸ்ல இவங்க எவ்வளோ எடுக்க போறாங்க, 500 பாரோவர்ஸ் தான் எடுக்க போறாங்க. 500 பாரோவர்ஸை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய ரிஸ்க் டிஃபால்ட் ரேட் வந்து எப்படி இருக்கு, லோன் டிஃபால்ட் ரேட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ இந்த சாம்பிளை எடுத்துக்கிட்டு பண்றதுனால இதை வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஸ்டாட்டிஸ்டிக்னு சொல்றாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக் இந்த இந்த சாம்பிளுக்கு மீனு, ஆவரேஜ்,
மீடியனு, மோடு இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறாங்க இல்லைங்களா? இத வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ன்னு சொல்றோம். எதுக்கு எதுக்கு பண்ணோம்னு சொன்னா, சாம்பிள்க்கு நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னா. சாம்பிள்க்கு பண்றோம்னு சொன்னா. இதுவே இந்த மொத்த 2 மில்லியனுக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, அ மீனு, மோடு, மீடியன் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அத நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னா, பாராமீட்டர்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நம்ம சாம்பிள்க்கு கண்டுபிடிக்கிறதா இருந்தா அத ஸ்டாட்டிஸ்டிக்ன்னு சொல்றோம். இதுவே டோட்டல் பாப்புலேஷன் கண்டுபிடிக்கிறதா அது வந்து பாராமீட்டர்ன்னு சொல்றோம். ஓகேங்களா? இதே சென்சஸ்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா? நம்ம வந்து மொத்தமா ஒருத்தவங்களையும் கணக்கெடுக்கிறது, எத்தனை நம்பர்ஸ் இருக்காங்கன்னு கவுண்ட் பண்றது. ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இதுல எத்தனை பேரு இதுல வந்து பணம் கெட்டுறவங்க, எஸ், நோ இந்த மாதிரி எடுக்கிறது. ஓகேங்களா? இது வந்து ஒரு லேபிள் குடுக்குற மாதிரி. ஒருத்தவங்களுக்கும் லேபிள் குடுக்குற மாரி. ஸோ இது வந்து இதுல சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் தான். ஸோ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்டாட்டிஸ்டிக்கும், பாராமீட்டரும் தெரிஞ்சுக்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்ன்றது சாம்பிள்க்கு பண்றது. பாராமீட்டர்ன்றது டோட்டல் பாப்புலேஷனுக்கு பண்றது. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஆன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா பி. ஓகேங்களா? ஆன்சர் வந்து இதுல பி. இப்ப சேல்ஸ் ஆஃப் அ பேங்க் பிரான்ச் ரெக்கார்டட் ஆனுவலி ஃப்ரம் 2010 டு 2023 ஓகேங்களா? ஒரு பேங்கோட சேல்ஸ் ரெக்கார்டு. இப்போ 2010லேருந்து 2023 ஓகேங்களா? கிளாசிஃபையிங் எம்ப்ளாயீஸ் பேஸ்ட் ஆன் லிட்ரசி ரேட். லிட்ரசி ரேட் படி எம்ப்ளாயீஸை கிளாசிஃபை பண்றது. குரூப்பிங் கஸ்டமர்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் ஆனுவல் இன்கம் பிராக்கெட்ஸ். கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுடைய ஆனுவல் இன்கம் பிராக்கெட்ஸ்ல குரூப் பண்றது. பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அக்ராஸ் டிஃபரண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி. ஓகேங்களா? வேற வேற கண்ட்ரில இருக்கிற பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனை இது எடுக்கிறது. ஸோ இத வந்து நீங்க வந்து இதோட மேட்ச் பண்ணலாங்களா? இத வந்து கிளாசிஃபிகேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. இதோட மேட்ச் பண்ணலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்போ சேல்ஸ் ஆஃப் அ பேங்க் பிரான்ச் ரெக்கார்டட் ஆனுவலி ஃப்ரம் 2010 டு 2023 குடுத்துருக்காங்க இல்லைங்களா? இது வந்து என்ன பண்றாங்க? குரோனாலஜிக்கல் பேசிஸ்ல கிளாசிஃபை பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து குரோனாலஜிக்கல்ல பண்றாங்க. கிளாசிஃபையிங் எம்ப்ளாயீஸ் பேஸ்ட் ஆன் லிட்ரசி ரேட்ஸ் ஓகேங்களா? லிட்ரசி ரேட் படி அவங்கள வந்து நம்ம மெஷர் பண்றோம் இல்லைங்களா? ஸோ இத வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இது வந்து குவாலிட்டேட்டிவ்ல நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம் இல்லைங்களா? குவாலிட்டேட்டிவ்ல சொல்லலாம். லிட்ரேட்டா, இல்லிட்ரேட்டா, இது புடிச்சிருக்கு, புடிக்கல, நல்லா இருக்கு, நல்லா இல்ல இந்த மாதிரி சொல்றாங்க இல்லைங்களா? கலரை வச்சு டிஃபைன் கிளாசிஃபை இந்த மாதிரிலாம் சொல்றது வந்து குவாலிட்டேட்டிவ்ல நம்ம சொல்றோம். ஓகேங்களா? குரூப்பிங் கஸ்டமர்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் ஆனுவல் இன்கம் பிராக்கெட்ஸ் ஓகேங்களா? ஆனுவல் இன்கம் வச்சு நம்ம பிரேஸ் பண்றத வந்து நம்ம என்ன சொல்லலாம்? குவான்டிடேட்டிவ்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து நம்பர்ஸ்ல வருது. ஆனுவல் இன்கம் அப்படின்றது நம்பர்ல இருக்கும். 5000, 10,000, 20,000, 1,00,000 சொல்லிட்டு நம்பர்ல இருக்கும். ஸோ இது வந்து குவான்டிடேட்டிவ் ஓகேங்களா? அடுத்து பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அக்ராஸ் டிஃபரெண்ட் கண்ட்ரி. பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்படி இருந்திருக்கும்? நம்ம ஜியோகிராபிக்கல்ல கிளாசிஃபை பண்றோம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா இதுல ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா? இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்க்ளூசிவ் டைப் ஓகேங்களா? ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ல இன்க்ளூசிவ் டைப்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒன் கிளாஸ் இன்டர்வல் இஸ் டிஃபைன்ட் அஸ் 20 to 29 ஒரு கிளாஸ் இன்டர்வல்ல வந்து 20 to 29 எடுக்குறாங்க. அந்த சப்சிக்வென்ட் கிளாஸ் இஸ் 30 to 39 அதுக்கு அடுத்த கிளாஸ் இன்டர்வல் பார்த்தீங்கன்னு சொன்னா 30 to 39 இஃப் a researcher wants to convert this into exclusive type இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் டைப்பா கன்வெர்ட் பண்ணோமா to determine the true class boundaries what would be the new interval ஓகேங்களா? இப்போ அது எக்ஸ்க்ளூசிவ் டைப்பா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா புது கிளாஸ் இன்டர்வல் வந்து எப்படி வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் என்ன சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல பார்த்துக்கிட்டோம்னு சொன்னா, இது நம்ம இந்த கிளாஸ் இன்டர்வல்ஸ் பிரிக்கிறாங்க இல்லைங்களா? இப்ப நம்ம நார்மலா பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து நம்ம டேட்டா கலெக்ட் பண்றோம். மக்கள்ட்ட வந்து டேட்டா கலெக்ட் பண்றோம். அப்ப அந்த டேட்டா கலெக்ட் பண்றப்போ நம்ம அத வந்து ஒரு டேபிள்ல நம்ம போடுறோம் அப்படின்ற பட்சத்துல, நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படி இந்த மாரி நம்பர் போட்டு இப்படி போடுவோம். போட்டுட்டு 10லேருந்து 20க்குள்ள இருக்கிறது யாரெல்லாம்? 20லேருந்து 30க்குள்ள யாரெல்லாம்? ஸோ இந்த மாரி போடுறாங்க பார்த்தீங்களா? இத தான் வந்து அவங்க வந்து கிளாஸஸா சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப இந்த மாரி 10லேருந்து 20, 20லேருந்து 30 இந்த மாரி சொல்லிட்டு இவங்க போடுறாங்க இல்லைங்களா? ஸோ இந்த மாரி தான் போட்டு வைப்பாங்க. ஸோ அப்போ ஒரு கிளாஸ் இன்டர்வல் வந்து எப்படி போடுறாங்களாம்? 20லேருந்து 29ன்னு சொல்லிட்டு போடுறாங்களாம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? 20லேருந்து 29ன்னு போடுறாங்களாம். 20லேருந்து 29 அடுத்தது அதுக்கு அடுத்த கிளாஸ் வந்து எப்படி போடுறாங்கன்னா, 30லேருந்து 39ன்னு சொல்லி போட்டுருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ இத வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இன்க்ளூசிவ் டைப் அப்படின்னு சொல்றாங்க. இத ஏன் இன்க்ளூசிவ் டைப்ன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, இதுல 20லேருந்து 29 அதாவது 21 அப்படின்னு சொன்னா, அது இதுக்குள்ள தான் போகும். 28 இதுக்குள்ள தான் போகும். 29 இதுக்குள்ள தான் போகும். ஸோ இது வந்து இன்க்ளூசிவ். 29யும் இன்க்ளூட் பண்ணிக்குது. ஸோ இன்க்ளூசிவ். அடுத்தது டைரக்ட்டா 30, 39ன்னு சொல்லிட்டு போகும். இது வந்து இன்க்ளூசிவ் டைப். இப்ப இந்த இன்க்ளூசிவ் டைப்ப எக்ஸ்க்ளூசிவ் டைப்பா வந்து மாத்த சொல்றாங்க. இதுல வந்து இந்த இதுல ஏன் இத எக்ஸ்க்ளூசிவா மாத்துறாங்க அப்படின்னு சொன்னா,
இதுல இந்த மாதிரி இடத்துல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, இது வந்து கன்டினியூஸா இல்லன்னு சொல்றாங்க ஃபிரெண்ட்ஸ். அதாவது என்னன்னா, இதுல ஏன் கன்டினியூஸா இல்லன்னு சொன்னா, இந்த 29க்கும் 30க்கும் நடுவுல ஒரு கேப் இருக்குது. என்ன கேப் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, 29.1, 29.2, 29.3 இதெல்லாம் இந்த மாரி வேல்யூஸ் வந்துச்சுன்னு சொன்னா, நம்ம இங்க நம்மளால ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ, அப்ப இதையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து கன்டினியூஸா இருக்கிற மாதிரி தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். அப்ப கன்டினியூஸா வர்றதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இத நீங்க கன்டினியூஸா மாத்தணும். எக்ஸ்க்ளூசிவ் டைப்பா நீங்க இத மாத்தணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, இங்க இருக்கிற இந்த 29, 30 ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இந்த 29, 30 இது 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எடுத்துக்கணும். 29க்கும் 30க்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஓகேங்களா? எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா என்ன வரும்? 1 வரும். ஸோ டிவைடட் பை 2 போட்டோம்னு சொன்னா 0.5 வரும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? 0.5 வரும். ஸோ இந்த 0.5 என்ன பண்ணணும்? இந்த 22, 29 இருக்கு பார்த்தீங்களா ஃபிரெண்ட்ஸ்? இதுல வந்து இந்த 22, 29ல 29 கூட 0.5 ஆட் பண்ணிக்கணும். ஸோ 29.5. இந்த அடுத்ததுல 30 இருக்கு பார்த்தீங்களா? இந்த 30லேருந்து 0.5 மைனஸ் பண்ணிக்கணும். அப்ப இங்கேயும் 29.5. ஸோ 2மே பார்த்தீங்கன்னு சொன்னா கன்டினியூஸா வந்துரும். இங்க 29.5 இங்கேயும் 29.5 வந்துரும். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த 29.5 வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆயிரும். ஏன் எக்ஸ்க்ளூசிவ் ஆயிரும்? இப்போ ஒருத்தர் வந்து 29.5ன்ற ஒரு வேல்யூ வருது. அத நம்ம டேபிள்ல போடணும்னு சொன்னா, இத கொண்டு போய் நம்ம நேரா கொண்டு போய் இங்க போடக்கூடாது. இந்த காலம்ல போடணும். இந்த ரோல தான் நம்ம போடணும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் வந்து எக்ஸ்க்ளூசிவ்ல சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ ஆன்ஸர் வந்து பார்த்துக்கிட்டோம்னு சொன்னா, ஆன்ஸர் வந்து ஏ. ஓகேங்களா? அடுத்து an auditor selects every 20th loan file from a sequentially numbered list of housing loans. ஓகேங்களா? ஒரு ஆடிட்டர் வந்து 20th லோன் ஃபைல எடுத்து செலக்ட் பண்றாராம். ஒரு 20th ஃபைலையும் எடுத்து செலக்ட் பண்றாராம். To study customer satisfaction, a bank randomly selects 5 distinct branches and interviews every customer visiting those branches on a specific day. ஓகேங்களா? ஒரு பேங்க் என்ன பண்றாங்க, அவங்களோட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 5 பிரான்ச்சஸ எடுத்துக்கிட்டு, அங்க வர்ற கஸ்டமர வந்து இன்டர்வியூ பண்றாங்களாம். ஸோ இது ஒண்ணு. எ பேங்க் வாண்ட்ஸ் டூ எஸ்டிமேட் த ஆவரேஜ் டெபாசிட் சைஸ், பட் நோஸ் தட் ஹை நெட் வொர்த் அக்கவுண்ட்ஸ் பிஹேவ் டிஃபரண்ட்லி தேன் சேலரி அக்கவுண்ட்ஸ். ஓகேங்களா? இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அ எஸ்டிமேட் ஆவரேஜ் டெபாசிட் சைஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. ஸோ ஹை நெட் வொர்த் அக்கவுண்ட்ஸுக்கும், சேலரி அக்கவுண்ட்ஸுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து டிவைட் பண்ணுவோம். தே டிவைட் அக்கவுண்ட்ஸ் இன்டூ தீஸ் குரூப்ஸ் அண்ட் சாம்பிள் ப்ரொபோர்ஷனேட்லி ஃப்ரம் ஈச். ஓகேங்களா? ஸோ இத மாரி டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறாங்க. எ ஃபாரன்சிக் அக்கவுண்டன்ட் suspects fraud in a specific sector and deliberately selects accounts belonging to that sector based on the previous experience. ஓகேங்களா? ஒரு ஒரு ஃப்ராட் நடந்திருக்குதுன்ற சஸ்பெக்ட் பண்றாங்க. அத சஸ்பெக்ட் பண்றது மட்டும் இல்லாம, இவங்க இதுல எப்படி எதெல்லாம் சஸ்பிஷன்ல வரும்ன்றத அவங்களுக்கு இருக்கிற முந்தைய அனுபவத்த வச்சு செலக்ட் பண்றாங்களாம். ரேண்டம் செலக்ஷன் இல்லாம, அவங்களுக்கு இருக்கிற முன்னாடி இருக்கிற அனுபவத்த வச்சுட்டு இது எதுல சஸ்பிஷன்ஸ் வரும்னு சொல்லி முடிவு பண்றாங்களாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாரி சாம்பிளிங்ல வருது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸ்ட்ராட்டிஃபைடு, ஜட்ஜ்மென்ட், சிஸ்டமேட்டிக், கிளஸ்டர். இதுல எதுல வரும்னு சொல்லலாங்களா? ஒண்ணொண்ணும். மேட்ச் பண்ணலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்போ ஒரு ஆடிட்டர் வந்து 20த் லைன் 20த் ஃபைல் ஓகேங்களா? ஒரு ஒரு வரிசையா இருக்குது. அதுல வந்து 20வது ஃபைல் வரிசையா இருக்கு. 20, 40, 60ன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாங்களாம். ஸோ இந்த மாரி சாம்பிள் பண்ணாங்க. ஒரு சாம்பிள் எடுத்தாங்கன்னு சொன்னா, அத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இதுவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு டிஸ்டிங்க்ட்டா 5 டிஃபரெண்ட் பிரான்ச்சஸ் இருக்குதுங்களாம். 5 டிஃபரெண்ட் பிரான்ச்சஸ் அந்த 5 டிஃபரெண்ட் பிரான்ச்சஸ்ல போய் இவங்க வந்து ஸ்டடி பண்ண போறோம். இப்படி நம்ம ஸ்டடி பண்ண போறோம் அப்படின்னு சொன்னோம்னு சொன்னா, இது வந்து என்ன சொல்லுவாங்க சொன்னா, கிளஸ்டர் சாம்பிளிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு கிளஸ்டரா பிரிச்சுப்பாங்க. ஓகேங்களா? ஒரு ஜியோகிராஃபி வைஸோ, இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸோ, ஸ்டேட் வைஸோ இல்லன்னா அம் அதுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து வைஸோ, இல்லன்னா ஸ்கூல் வைஸோ அந்த மாரி பிரிச்சுப்பாங்க. கிளஸ்டரா பிரிச்சுட்டு, அதுக்குள்ள போய் இது பண்றது வந்து கிளஸ்டர் சாம்பிளிங்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப இங்க என்ன பண்றாங்க பாருங்க, ஹை நெட் வொர்த் இண்டிவிஜுவல்ஸ், சேலரி அக்கவுண்ட் இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. ஸோ இந்த மாரி பிரிக்கிறது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அ இப்ப ஒரு டிரைவர் இருக்கிறாரு, டிரைவரு அங்க இருக்கிற ஒரு ஆஃபீஸர் இருக்கிறாரு, அங்க கிளரிக்கல் ஸ்டாஃப் இருக்காங்க. இந்த மாரி பிரிக்கிறதெல்லாம் நம்ம எப்படி சொல்றோம் சொன்னா, ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங்ல சொல்றோம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, டிஸ்டிங்க்ட்டா பிரான்ச்சஸ் ஒரு 4 ஸ்கூலு, 4 காலேஜ் அந்த மாரி எடுத்து பண்றப்போ, நம்ம அத வந்து கிளஸ்டர் சாம்பிளிங்ல கொண்டு வரோம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இது வந்து தனியா ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங்க பொறுத்தவரைக்கும். அடுத்து ஃபாரன்சிக் அக்கவுண்ட்ட பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்க, ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ வச்சு சஜெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இத வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஜட்ஜ்மென்ட் சாம்பிளிங்ன்னு சொல்றாங்க. இதுல ரேண்டமா எடுக்கல. அவங்களோட ஜட்ஜ்மென்ட் பழைய ஜட்ஜ்மென்ட்ட வச்சு இது இப்படிதான் இருந்திருக்கும்ன்றத முடிவு பண்றாங்க. ஸோ இத வந்து ஜட்ஜ்மென்ட் சாம்பிளிங்ன்னு சொல்றாங்க. ஸோ ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆன்ஸர் வந்து சி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஆன்ஸர் வந்து சி.
Okay, next. Which of the following creates a theoretical probability distribution of all possible values of statistic from all possible samples of a particular size drawn from a population? ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து கிரியேட்ஸ் அ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆல் பாசிபிள்ஸ் ஆஃப் அ ஸ்டாட்டிஸ்டிக்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஆல் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், ஒரு பாப்புலேஷன் இருக்கும். அந்த பாப்புலேஷனுக்குலேருந்து நமக்கு ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறோமோ அதுக்கு ஒரு சாம்பிள் எடுத்துப்போம். ஓகேங்களா, இப்போ ஒரு 5000 பேர் 10,000 பேர் இருக்காங்கன்னு சொன்னால் அந்த 10,000த்தில் ஒரு 500 பேரை மட்டும் எடுத்துக்கிட்டு இவங்களோட ஆவரேஜ் ஹைட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். திருப்பி என்ன பண்ணுறோம், திருப்பி அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் உள்ளே போட்டுட்டு திருப்பி இன்னொரு 500 எடுக்கிறோம். திருப்பி இன்னொரு 500 எடுத்து அந்த 500ல் இருக்கிறவங்களோட ஆவரேஜ் பார்க்குறோம். திரும்ப இன்னொரு 500, அதில் ஆவரேஜ், திரும்ப 500, திரும்ப 500, இப்படி ஒரு 1000 கணக்கில் நம்ம வந்து சாம்பிள்ஸ் எடுத்து நம்ம வந்து ஆவரேஜ் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்னு சொல்லி வச்சுப்போம். ஓகேங்களா, இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபார்ம் ஆல் பாசிபிள் சாம்பிள்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் சைஸ் ட்ரான் ஃப்ரம் அ பாப்புலேஷன் அப்படின்னு சொன்னால் இது வந்து எதில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபைனைட் பாப்புலேஷன் மல்டிப்ளையரா, சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷனா, ஸ்டாண்டர்ட் எரரா, பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் என்னன்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால் ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் வந்து சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால் நம்ம பாப்புலேஷனை எடுத்துக்கிட்டு அந்த பாப்புலேஷனுக்குள்ளே ஒரு சாம்பிளாக எடுக்கிறோம். ஒரு சாம்பிளாக எடுத்து நம்ம அதுக்கு ஆவரேஜ் பார்க்குறோம். ஆவரேஜோ மீனோ மீடியனோ ஏதோ ஒன்று ஸ்டாண்டர்ட் ஏதோ ஒன்று நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்துட்டு அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் போடுறோம். அதை வச்சுட்டு ஓகேங்களா, அதை வச்சு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால் சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா, இதுவே நீங்கள் இந்த மொத்த பாப்புலேஷனுக்கு இப்படி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் இருக்கிற மொத்த பாப்புலேஷனுக்கும் எடுத்து மொத்தமாக நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கிராஃபில் நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், a bank wants to launch a new product and conducts a pilot test by asking the branch manager to select 50 customers who are most likely to respond. ஓகேங்களா, ஒரு பேங்க் வந்து பைலட் ஸ்டடின்றதை கண்டக்ட் பண்ண போகிறாங்களா. அந்த பைலட் ஸ்டடின்றது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், பெருசாக வந்து நம்ம ஒரு சர்வே கண்டக்ட் பண்ண போகிறோம். அந்த சர்வே கண்டக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஒரு கொஸ்டினர் எடுப்பாங்க. அந்த கொஸ்டினரில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அப்போது இந்த கொஸ்டின்ஸை வந்து முதல்ல ஒரு 50-60 பேர்கிட்ட கொடுத்து அது எப்படி ஒத்து வருது, கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொடுக்குற கொஸ்டின்ஸ் புரியுதா இல்லையான்றதை நம்ம அனலைஸ் பண்ணிக்க போகிறோம். இதுதான் வந்து பைலட் டெஸ்ட்னு சொல்கிறாங்க. அப்படி பைலட் டெஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த பிரான்ச் மேனேஜரே வந்து முடிவு பண்ணி ஒரு 50 பேரை முடிவு பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணுறவங்களா பார்த்து கொடுத்துட்றாராம். ஓகேங்களா, ஸோ லேட்டர் த பேங்க் வாண்ட்ஸ் டு பெர்ஃபார்ம் அ ரிகரஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேலிடேஷன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் அக்செப்டன்ஸ் ரேட்ஸ் அக்ராஸ் த ஹோல் கண்ட்ரி. இந்த 50 பேர்கிட்ட இருந்து வாங்குறத வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்களா, அவங்களோட ப்ராடக்ட் நல்லா அந்த ஒத்த கண்ட்ரியும் அந்த ப்ராடக்ட்டை வாங்குவாங்களான்றத முடிவு பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இதை வச்சுட்டு இந்த 50 வச்சு இந்த பைலட் ஸ்டடியை வச்சுக்கிட்டு why this initial pilot test data unsuitable for final rigorous statistical validation? ஏன் இந்த பைலட் டெஸ்ட்டை ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேலிடேஷனுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது? பிகாஸ் சாம்பிள் சைஸ் ஆஃப் 50 இஸ் டூ ஸ்மால் ஃபார் அன் அனாலிசிஸ். 50ன்றது நமக்கு ரொம்ப சின்ன சாம்பிள், அதனால பண்ணக்கூடாது. பிகாஸ் அ பைலட் டெஸ்ட் யூஸ் ஜட்ஜ்மெண்ட் சாம்பிளிங் விச் டஸ் நாட் அலோவ் ஃபார் த அப்ஜெக்டிவ் கால்குலேஷன் ஆஃப் சாம்பிளிங் எரர் ஆர் வேலிடிட்டி. இங்கே வந்து பைலட் டெஸ்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் சாம்பிளிங் எடுத்திருக்காங்க. ஸோ அது சாம்பிளிங் எரருக்குலாம் வாய்ப்பு கிடையாது. ஸோ இதனால அது பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் சென்ட்ரல் லிமிட் தியரம் cannot be applied to கஸ்டமர் சர்வீஸ். சென்ட்ரல் லிமிட் தியரம் வந்து நம்ம இங்கே வந்து அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் பைலட் டெஸ்ட் ஆர் ஆல்வேஸ் கண்டக்டட் வித் ரீப்ளேஸ்மெண்ட், வேற வேலிடேஷன் ரிக்வயர்ஸ் சாம்பிளிங் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். ஓகேங்களா, ரீப்ளேஸ்மெண்ட் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த சாம்பிள்ஸ் எடுத்துட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் திரும்ப அந்த பாப்புலேஷனில் நம்ம அதை கொண்டு போடக்கூடாது. ஸோ அதனால இதை நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எது ஆன்சர் சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பைலட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, ஜட்ஜ்மெண்ட் சாம்பிளிங் எடுக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ஜட்ஜ்மெண்ட் சாம்பிளிங் எடுத்து இந்த பைலட் டெஸ்ட் பண்ணுறதுனால இந்த இதை வந்து நம்ம வந்து ஒரு ரிகரஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேலிடேஷனுக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து சாம்பிள் சைஸ் வந்து சின்னதுன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா 50க்கு 30க்கு கீழே இருந்துச்சுன்னு சொன்னால் கூட நம்மளால் அந்த சாம்பிள் சைஸை வச்சுட்டு கூட நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ 15ன்றது வந்து டூ ஸ்மால் அப்படின்னு சொல்லி நம்மளால் வந்து நெக்லெக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா, a financial analyst is tasked with calculating the average annual return on a volatile
இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ ஓவர் அ பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த காம்பவுண்டிங் growth ரேட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ ஒரு ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் வந்து என்ன பண்றாராம், ஆவரேஜ் ஆனுவல் ரிட்டர்ன் வந்து எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆவரேஜா ரிட்டர்ன் வந்து அவங்களுக்கு வருஷம் வருஷம் எவ்வளவு கிடைக்குது. வாலட்டைலா இருக்குதான். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வாலட்டைலா இருக்குதான். என்ன வாலட்டைலா இருக்குதுன்னு சொன்னா டக்குன்னு ஏறும், டக்குன்னு இறங்கும், இந்த மாதிரி போயிட்டே இருக்குதுங்களா. ஸோ அதோட ஆவரேஜ் ஆனுவல் ரிட்டர்ன் வந்து எவ்வளவு வரும் ஓவர் த பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ்க்கு எப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா. விச் மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி இஸ் மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஃபார் திஸ் ஸ்பெசிஃபிக் பர்பஸ். ஓகேங்களா. இதுல இருந்து எதை பயன்படுத்தணும்? அரித்மெட்டிக் மீனா, ஹார்மோனிக் மீனா, ஜியாமெட்ரிக் மீனா, வெயிட்டட் அரித்மெட்டிக் மீனான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர்ன்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இதுல ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஆன்சர் வந்து ஜியாமெட்ரிக் மீன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஜியாமெட்ரிக் மீன்ஸ். நீங்க எப்பவுமே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஆனுவல் ரிட்டர்ன் வந்து கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி வருதுச்சு அப்படின்னு சொன்னாலே அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஜியாமெட்ரிக் மீன் தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுவே அரித்மெட்டிக் மீனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆன்சர் வந்து சி தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுவே அரித்மெட்டிக் மீனா இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம நார்மலா பண்ணுவோம் இல்லைங்களா? ஆவரேஜ் கண்டுபிடிப்போம் இல்லைங்களா? இப்போ ஒரு 10 நம்பருக்கு ஆவரேஜ் கண்டுபிடிப்போம்னா, அந்த 10 நம்பரையும் வரிசையா ஆட் பண்ணி டிவைட் பை 10 போட்டுரும் இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து நம்ம நார்மலா ஆவரேஜ் கண்டுபிடிப்போம் இல்லைங்களா? அதுதான் வந்து அரித்மெட்டிக் மீன். ஓகேங்களா? இதுவே ஹார்மோனிக் மீன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம இந்த ரேஷியோஸு, ஸ்பீடு இந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறப்ப இந்த ஹார்மோனிக் மீனை வந்து பயன்படுத்துறாங்க. இதுவே வெயிட்டட் அரித்மெட்டிக் மீனா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இப்போ வந்து ஒரு எக்ஸாம் நடக்குது, ஒரு குவிஸ் நடக்குது, அதுக்கப்புறம் ஒரு மெயின் எக்ஸாம் நடக்குது. நம்ம கூட இந்த பேங்க் எக்ஸாம் நடத்துறப்ப இன்டர்வியூக்கு வந்து இவ்வளோ பெர்சன்டேஜ் குடுப்போம். இன்டர்வியூக்கு வந்து ஒரு 20% வெயிட்டேஜ் வச்சிருப்பாங்க. மெயின் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 80% வச்சிருப்பாங்க. ஸோ மார்க்க வந்து 80% கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ இத தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வெயிட்டட் ஆவரேஜ்ல சொல்றாங்க. ஓகேங்களா. அதுக்கு ஒரு வெயிட்ட குடுத்து அதுக்கு நம்ம ஆவரேஜ் எடுக்கிறது தான் வெயிட்டட் அரித்மெட்டிக் மீன்ல சொல்றோம். ஓகேங்களா. ஸோ இதுல வந்து ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் தி ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் வேரியஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆவரேஜஸ். ஓகேங்களா. ஆ ஒரு ப்ராப்பர்ட்டீஸ் குடுத்துருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல்ஸோட ப்ராப்பர்ட்டீஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. த அரித்மெட்டிக் மீன் இஸ் ரிஜிட்லி டிஃபைன்ட் அண்ட் பேஸ்ட் ஆன் ஆல் அப்சர்வேஷன்ஸ். ஓகேங்களா. அரித்மெட்டிக் மீன்ன்றது வந்து ரிஜிட்டா டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. எல்லா அப்சர்வேஷன்ஸையும் எடுத்து பண்ணுவாங்க. த மீடியன் இஸ் சிக்னிஃபிகன்ட்லி அஃபெக்டட் பை எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் இன் தி டேட்டா செட். மீடியன்றது வந்து எக்ஸ்ட்ரீம் டேட்டாஸ், அந்த டேட்டா செட்ல வந்து எக்ஸ்ட்ரீம் டேட்டா இருந்துச்சுன்னா மீடியன் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. த மோட் இஸ் த வேல்யூ தட் அக்கர்ஸ் மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி இன் த டிஸ்ட்ரிபியூஷன். மோட் வந்து அடிக்கடி வர்றது தான் நம்ம மோடுன்னு சொல்றோம்னு சொல்றாங்க. ஸோ இதுல என்ன ஆன்சர் சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எந்தெந்த காம்பினேஷன் கரெக்ட், எது தப்புன்னு சொல்லலாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஒன்னு குடுத்துருக்காங்க இல்லைங்களா? அரித்மெட்டிக் மீன்றது வந்து ரிஜிட்டா டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. எல்லா அப்சர்வேஷன்ஸையுமே பேஸ்ட் ஆன் ஆல் அப்சர்வேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்ட் தான். செகண்ட் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? மீடியன் இஸ் சிக்னிஃபிகன்ட்லி அஃபெக்டட் பை எக்ஸ்ட்ரீம் வேல்யூ இந்த டேட்டா செட்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இது வந்து தப்பு. ஏன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இப்போ வந்து ஒரு மீடியன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மொத்தமா ஒரு 10 நம்பர் குடுத்துருக்காங்க வரிசையா. 1ல இருந்து 10 வரைக்கும் சொல்றாங்கன்னு சொன்னா, அதுல நம்ம நடு நம்பர் தான் நம்ம வந்து மீடியன்னு சொல்லி எடுப்போம். ஓகேங்களா? ஸோ இதுல எக்ஸ்ட்ரீமா இருக்கிற டேட்டா அப்படின்றது என்னன்னா, ஒரு வேல்யூஸ் இருக்குது. 80, 90, 100 திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேல்யூ மட்டும் 1000க்கு போயிரும். ஸோ 1000 ஒரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மொத்தமா வந்து 5 இப்படி வந்து நிக்கும். ஸோ இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த 80, 90, 100, 70 இந்த மாரி இருக்கிறது ஆவரேஜ்ல இருக்கும். இந்த இந்த 5, 1000ன்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எக்ஸ்ட்ரீம் டேட்டாவா இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம்னு சொன்னா, இந்த 1000மும் இந்த 5ம் இருக்கிறதுனால, அந்த ஆவரேஜ் வந்து நமக்கு சரியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து அரித்மெட்டிக் மீன்ல வந்து இது அஃபெக்ட் பண்ணும்னு சொன்னா பண்ணலாம். ஆனா மீடியன்ல இது அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு சொன்னா பண்ணாது. ஏன்னா மீடியன்ல நம்ம இதுக்கு சென்ட்ரலா இருக்கிற நம்பர் எடுத்து, அத தான் நம்ம மீடியனா கன்சிடர் பண்ண போறோம். ஸோ அதனால மீடியன்ல இது அஃபெக்ட் பண்ணாது. அடுத்து மோட வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லா இருக்குது. ஒரு நம்பர் வந்து எது மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்டா வருதோ அதுதான் மோடு சொல்லு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 5ஆம் நம்பர் ஒரு ஒரு 100 நம்பர் குடுத்துருக்காங்க. அதுல 10ஆம் நம்பர் வந்து ஒரு 20 தடவ திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுதுன்னு சொன்னா, ஆ அதுதான் இருக்கிறதுலே ஜாஸ்தியான ரிப்பீட் ஆயிருக்குன்னு சொன்னா, அதுதான் நம்ம மோடுன்னு சொல்லப் போறோம். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா?
In a moderately skewed distribution of loan processing times, the mode is found to be 15 hours. ஓகேங்களா, மோடு வந்து 15 ஹவர்ஸ்னு சொல்றாங்க. மீடியன் இஸ் ஃபவுண்ட் டு பி 18 ஹவர்ஸ். ஓகேங்களா, மோடு வந்து 15 ஹவர்ஸ் மீடியன் வந்து 18 ஹவர்ஸ் யூசிங் த எம்பிரிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, வாட் இஸ் த அப்ராக்சிமேட் மீன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இங்க என்ன கொடுத்துட்டாங்க நமக்கு, மோடு வந்து பாத்தீங்க சொன்னா 15 ஹவர்ஸ் ஓகேங்களா, மோடு வந்து 15 ஹவர்ஸ்ன்றது கொடுத்துட்டாங்க. மீடியன் அப்படின்றது வந்து பாத்தீங்க சொன்னா 18 ஹவர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. 18 ஹவர்ஸ் கொடுத்துட்டாங்க. இதை வச்சுட்டு நீங்க மீனை வந்து கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஆன்சர் சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் மீடியன் மோட் இருக்கு பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து ஒரு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்புக்கு. அதாவது மோட், ஓகேங்களா, மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன். ஓகேங்களா, 3 மீ ஓகேங்க, ஒரு நிமிஷம் வெயிட். ஓகே, மோட் இருக்கு பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன். ஓகேங்களா, 3 மீடியன் மைனஸ் 2 மீன். ஓகேங்களா, ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ இதில் மோட் என்ன கொடுத்துருக்காங்க, 15 ஹவர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, மீடியன் என்ன கொடுத்துருக்காங்க, 18 ஹவர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ 2 இன்டூ மீன். ஓகேங்களா, 2 மீன் தான் நமக்கு வந்து கண்டுபிடிக்கணும். மீன் தான் வந்து எக்ஸ். ஓகேங்களா, ஸோ இதை வந்து சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 15 இஸ் ஈக்குவல் டு 3 இன்டூ 18. ஓகேங்களா, ஸோ 54 வரும். ஸோ மைனஸ் 2m. ஓகேங்களா, 2m. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2m மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னால் 39 வரும். ஓகேங்களா, 15 54 மைனஸ் பண்ணால் 39 வரும். ஸோ மீன் வந்து என்ன பார்த்தோம்னு சொன்னால் 19.5. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா, ஆன்சர் வந்து டி. ஓகே, இப்போ ஹார்மோனிக் மீன், கோர்டோசிஸ், ஸ்கியூனஸ், டிஸ்பர்ஷன். ஓகேங்களா, இதை வந்து மேட்ச் பண்ணலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஹார்மோனிக் மீனை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரேஷியோ ஸ்பீடு இந்த மாதிரி வர்றப்பெல்லாம் நம்ம ஆவரேஜஸ்க்கு கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஹார்மோனிக் மீன் வந்து நம்ம பயன்படுத்துவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்க சொன்னால் அந்த கர்டோசிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தோம்னு சொன்னால் மெஷர் த பீக்னஸ் ஆர் ஃபிளாட்னஸ் ஆஃப் அ டிஸ்ட்ரிபியூஷன் டெய்ல்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இப்படி இருக்குதுன்னு சொன்னால் இந்த கர்டோசிஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால், இது இவ்வளோ நல்ல கூர்மையாக இப்படி வர மாதிரி வருதுங்களா, இல்லைன்னு சொன்னால் நல்லா ப்ராடாக இப்படி வர்ற மாதிரி வருதுங்களா. ஸோ இந்த மாதிரி இதுதான் கர்டோசிஸில் வந்து அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கியூனஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கியூனஸ் அப்படின்றது வந்து பார்த்தோம்னு சொன்னால் மெஷர் த லேக் ஆஃப் சிமெட்ரி இன் டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன். இந்த ஸ்கியூனஸ்ன்றதை வந்து எப்படி இருக்கு சொல்கிறாங்க சொன்னால், இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சிமெட்ரிக்கலாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஸ்கியூனஸ் வந்து சில டைம் எப்படி இருக்கும்னு சொன்னா, இந்த மாதிரி இந்த மாதிரி ஒதுங்கி இருக்கும். அப்படி இல்லன்னு சொன்னா, இந்த மாதிரி ஒதுங்கி இருக்கும். ஸோ இத மெஷர் பண்றது, இத சொல்றது தான் வந்து என்ன சொல்றோம்னு சொன்னா, ஸ்கியூனஸ்ன்னு சொல்றோம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, டிஸ்பர்ஷன். ஓகேங்களா, டிஸ்பர்ஷன பொறுத்தவரைக்கும் என்னன்னு சொன்னா, டி எஸ்டாபிலிஷஸ் த டிகிரி ஆஃப் வேரியபிலிட்டி ஆர் ஸ்கேட்டர் ஆஃப் ஐட்டம்ஸ். ஓகேங்களா, டிஸ்பர்ஷன்றது வந்து நம்மளோட சென்ட்ரல் டெண்டன்சி, சென்ட்ரலா எதுல இருக்குதோ அந்த பாயிண்ட்லேருந்து எங்கெங்க வேரி ஆகிருக்குதுன்றது தான் டிஸ்பர்ஷன்ல சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் வந்து டி. ஓகேங்க, 4 வந்து டி. ஸோ இதுல ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பி. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் கன்சிடர்ட் a requisite of a good measure of central tendency. இதில் எது வந்து குட் மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி கிடையாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இட் ஷுட் பி ஸ்ட்ரிக்ட்லி டிஃபைன்டு, அது ஸ்ட்ரிக்டாக டிஃபைன் பண்ணியிருக்கணும். இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் ஆல் அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் த டேட்டா. எல்லா அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் டேட்டாவையும் பயன்படுத்தியிருக்கணும். ஒரு சாம்பிள் நம்ம எடுக்கிறோம்னு சொன்னால் அது எல்லா டேட்டாவையும் நம்ம பயன்படுத்தணும். இட் ஷுட் பி ஹைலி சென்சிட்டிவ் டு தி ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆஃப் சாம்பிளிங். இது வந்து ரொம்பவே சென்சிட்டிவா இருக்கணும். சாம்பிளிங்க்கு ஏத்த மாரி சென்சிட்டிவா இருக்கணும்னு சொல்றாங்க. இட் ஷுட் பி கேப்பபிள் ஆஃப் ஃபர்தர் மேத்தமேட்டிக்கல் ட்ரீட்மெண்ட். இதுல வந்து ஃபர்தரா மேத்தமேட்டிக்கல் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணணும்னு சொன்னாலும் பண்ண முடியும். ஸோ இத வச்சுட்டு இதுல வந்து எது வந்து வராதுன்னு சொல்லி கேட்கறாங்க. ஆன்சர்ன்னு சொல்லலாங்களா ஃபிரெண்ட்ஸ்?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இதுல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இந்த சி குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஹைலி சென்சிட்டிவ் டூ ஃப்ளக்சுவேஷன் சொல்லி சொல்றாங்க பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு ஆவரேஜ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குரூப்புக்கு ஆவரேஜ் எடுக்கிறோம் 5.8 வருது. இன்னொரு குரூப்புக்கு எடுக்கிறோம் அது வந்து 7.2. இன்னொரு குரூப்புக்கு எடுக்கிறோம் அது வந்து 3.3. ஸோ இந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகி வித்தியாசம் இருந்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னா, அது வந்து கரெக்ட்டான ஒரு நல்ல ஒரு மெஷரா இருக்க முடியாது நமக்கு. ஸோ இந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆயிருச்சுன்னு சொன்னா, அது வந்து சரியா இருக்குதுன்றது அர்த்தம் கிடையாது. ஸோ அதனால ஆன்சர் வந்து இந்த சி தான். இதுதான் வந்து தப்பா இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப இந்த ஏலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸ்ட்ரிக்ட்லி டிஃபைன்டுன்னு குடுத்துருக்காங்க இல்லைங்களா? இப்ப நம்ம வந்து ஒரு மீன் எடுக்கிறோம், ஆவரேஜ் எடுக்கிறோம்னு சொன்னா, நமக்கு வந்து ஸ்ட்ரிக்ட்டா தெரியும். எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு, அத டோட்டல் எத்தனை இருக்குதுன்றத வச்சு நம்ம வந்து டிவைட் பண்ண போறோம். ஸோ இது வந்து நமக்கு ஸ்ட்ரிக்ட்டா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணணும் அப்படின்றது. இங்க இருக்கிற ஒரு டேட்டாவையும் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஒரு செட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நம்பர், 20 நம்பர் இருக்குன்னு சொன்னா, 10 நம்பர், 20 நம்பரையுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம ஆவரேஜ்க்கோ, மீனுக்கோ நம்ம வந்து அப்படியே பயன்படுத்த போறோம். ஃபர்தரா வேற மேத்தமெட்டிக்கல் ட்ரீட்மெண்ட் நம்ம ஆவரேஜ் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம மீன், மீடியன், மோடு வேற எதுவும் எடுக்கணும்னு சொன்னாலும் நம்ம வந்து அத வந்து நம்ம செய்ய முடியும். ஸோ ஃபர்தரா மேத்தமெட்டிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கும் அது பயனுள்ளதா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து இந்த இடத்துல சி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? A supermarket chain is analyzing the effect of shelf space allotted to a product on its weekly sales. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்து அவங்களுக்கு ஷெல்ஃப் ஸ்பேஸ் ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஷெல்ஃப் ஸ்பேஸ் குடுக்குறாங்க இல்லைங்களா? ஸோ அத வந்து அனலைஸ் பண்றாங்க. அத பொறுத்து சேல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. They intend to derive a derive an equation to forecast sales based on different shelf configuration. இந்த ஷெல்ஃப் கான்ஃபிகரேஷனுக்கும் சேல்ஸ்க்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்களாம். சேல்ஸ் இப்ப இதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா, சேல்ஸ் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஷெல்ஃப் ஸ்பேஸ் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். ஷெல்ஃப் ஸ்பேஸ் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். சேல்ஸ் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். போத் ஆர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். போத் ஆர் டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இதுல எது ஆன்சர் கரெக்ட்ன்னு சொல்லாங்களா ஃபிரெண்ட்ஸ்? எது எது டிபெண்டன்ட், எது இண்டிபெண்டன்ட்ன்னு சொல்லாங்களா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்ப இதுல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஷெல்ஃப் ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா ஃபிரெண்ட்ஸ்? இந்த ஷெல்ஃப் ஸ்பேஸ பொறுத்து எப்படி வந்து சேல்ஸ் மாறப்போகுதுன்னு தான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? சேல்ஸ் எப்படி மாறப்போகுது? ஷெல்ஃப் ஸ்பேஸ் வந்து நெறைய இருந்துச்சுன்னு சொன்னா, சேல்ஸ் வந்து கூடுதா? இல்ல குறையுதா? ஷெல்ஃப் ஸ்பேஸ வந்து குறைச்சுட்டோம்னு சொன்னா, சேல்ஸ் வந்து கூடுதா? இல்ல குறையுதா? ஸோ ஷெல்ஃப் ஸ்பேஸ் வந்து இண்டிபெண்டன்ட்டா தான் இருக்குது. ஷெல்ஃப் ஸ்பேஸ் வந்து இண்டிபெண்டன்ட்டா இருக்குது. சேல்ஸ் தான் அத வந்து நம்பி இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஷெல்ஃப் ஸ்பேஸ் வந்து இண்டிபெண்டன்ட்டா இருக்குது. சேல்ஸ் வந்து டிபெண்டன்ட் வேரியபிளா இருக்குது. ஓகேங்களா? ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா? A scatter diagram reveals a pattern where the points lie exactly on a circle. ஓகேங்களா? இப்போ ஒரு சர்க்கிள்ல வந்து ஸ்கேட்டர் டயகிராம் போட்டிருக்காங்களா? ஸ்கேட்டர் டயகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஒரு சர்க்கிள் பேஸ்ல இருக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சர்க்கிள் பேஸ்ல இருக்குதுன்னு சொல்றாங்க. A junior analyst calculates the correlation coefficient. இப்போ ஒரு ஜூனியர் அனலிஸ்ட் வந்து என்ன பண்றாராம்? கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து கண்டுபிடிக்கிறாராம் ஃபார் திஸ் டேட்டா அண்ட் ஃபைண்ட்ஸ் இட் டு பி 0. கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் 0ன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. இத வச்சுட்டு வாட் இஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் திஸ் ஃபைண்டிங்? இதுல இருந்து என்ன இன்டர்பிரிட்டேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. தேர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப் வாட்ஸ்எவர் பிட்வீன் த டூ வேரியபிள்ஸ். இங்க வந்து எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. த கால்குலேஷன் மஸ்ட் பி இன்கரெக்ட் பிகாஸ் த பாயிண்ட்ஸ் ஃபாலோ எ கிளியர் ஜியாமெட்ரிக் பேட்டர்ன். இந்த கால்குலேஷன் வந்து தப்பு. ஏன்னா இது வந்து ஒரு கிளியரான ஒரு ஜியாமெட்ரிக் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுன்னு சொல்றாங்க. There is a perfect curvilinear relationship, but the correlation coefficient only measures the linear relationship. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கர்லினியர் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஆனா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து லீனியர் ரிலேஷன்ஷிப் தான் மெஷர் பண்ணும்னு சொல்றாங்க. ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் த எஸ்டிமேட் இஸ் 0. ஸ்டாண்டர்ட் எரர் வந்து 0ன்னு சொல்றாங்க. ஸோ இதுல எது கரெக்ட்ன்னு சொல்லலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? இதுல எது அப்ராப்ரியேட்டா இருக்குன்னு சொல்லலாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இதுல ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து சி. இதுல ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இப்போ இந்த ஸ்கேட்டர் டயகிராம் வந்து இந்த ஒரு சர்க்கிள் ஷேப்ல இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்பன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நான் லீனியர் ரிக்ரெஷன் இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த சர்க்குலரா இருக்கிறதுனால நம்ம நான் லீனியர் ரிக்ரெஷன் இந்த மாதிரி எடுத்துக்கணுமே தவிர, பியர்சன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இந்த மாதிரி ஃபேக்டர் யூஸ் பண்ணக்கூடாது. பியர்சன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும்னு சொன்னா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல வருது அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து இந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஆனா இங்க வந்து கர்வ்லினியரா இருக்கிறதுனால நம்ம இத வந்து பயன்படுத்தக்கூடாது. ஸோ ஆன்சர் வந்து சி. தேர் இஸ் a பெர்ஃபெக்ட் கர்வ்லினியர் ரிலேஷன்ஷிப் பட் த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஒன்லி மெஷர்ஸ் a லீனியர் ரிலேஷன்ஷிப். லீனியர் ரிலேஷன்ஷிப்ப தான் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டால மெஷர் பண்ண முடியும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து சி.
A retail bank observes that its cash withdrawals peak consistently during the last week of every month. ஓகேங்களா? ஒரு ரீட்டெயில் பேங்க்ல வந்து என்ன அப்சர்வ் பண்றாங்கன்னு சொன்னா, அவங்களோட கேஷ் வித்ட்ராவல் வந்து லாஸ்ட் வீக்ல ஒரு மாசத்தோடைய கடைசி வாரங்கள்லயும் பார்த்தீங்க சொன்னா, வித்ட்ராவல் வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாரி ஃபெஸ்டிவ் சீசன்ஸ்லயும் பார்த்தீங்க சொன்னா, ஃபெஸ்டிவ் வாரங்கள்லயும் பார்த்தீங்க சொன்னா, கேஷ் வித்ட்ராவல் ஜாஸ்தியா இருக்குதுங்களாம். பட் த ஓவரால் வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஹாஸ் பீன் ரைசிங் ஸ்டெடி ஓவர் த லாஸ்ட் டெக்கேட். ஓகேங்களா? அவங்களுக்கு ஓவராலா பார்த்தீங்க சொன்னா, அவங்களோட வால்யூம் டிரான்சாக்ஷன் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. லாஸ்ட் டெக்கேட் பார்க்குறப்போ, லாஸ்ட் டெக்கேட்லேருந்து அவங்க பார்த்துட்டு இருக்கிறப்போ, அவங்களோட ஓவரால் வால்யூம் டிரான்சாக்ஷன் வந்து கூடிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அடிஷனலி சடன் ஸ்ட்ரைக் பை டிரான்ஸ்போர்ட் யூனியன் லாஸ்ட் இயர் காஸ்ட் டெம்பரரி டிப் இன் த பிரான்ச் விசிட்ஸ். ஒரு டிரான்ஸ்போர்ட் யூனியன்ல வந்து டெம்பரரியா வந்து ஒரு ஸ்ட்ரைக் பண்றாங்க. அதனால வந்து பிரான்ச் விசிட்ஸ் வந்து கம்மியாகுது. விச் காம்பனன்ட் ஆஃப் த டைம் சீரிஸ் இஸ் லீஸ்ட் லைக்லி டு பி ரெப்ரசன்டட் இன் திஸ் ஸ்பெசிபிக் சினாரியோ? இதுல கொடுத்துருக்கிறதுல எந்த டைம் சீரிஸ் விஷயத்தை மட்டும் அவங்க சொல்லாம விட்டுருக்காங்க, ஐடியாவை மட்டும் சொல்லாம விட்டுருக்காங்க. செக்யூலர் ட்ரெண்டை சொல்லலையா, சீசனல் வேரியேஷனை சொல்லலையா, சைக்கிளிக்கல் ஃபிளக்சுவேஷனை சொல்லலையா, இர்ரெகுலர் வேரியேஷனை சொல்லலையா? எது சொல்லலன்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இதுல நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, ட்ரெண்ட் படி பார்க்கிறப்போ, ஒரு லாஸ்ட் டெக்கேடுக்குமே பார்க்கிறப்போ, டிரான்சாக்ஷன் ரைஸ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? டிரான்சாக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆயிட்டே போகுதுன்னு சொல்றாங்க. இத வந்து நம்ம என்ன சொல்றோம், செக்யூலர் ட்ரெண்ட்ன்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இது செக்யூலர் ட்ரெண்ட பத்தி சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, மேஜர் ஃபெஸ்டிவ் சீசன்ஸ்ல கடைசி மாசத்தோட கடைசி வாரத்துல கேஷ் வித்ட்ராவல் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப இதெல்லாம் என்னது, சீசனல் வேரியேஷன். ஓகேங்களா? ஒரு மாசத்தோட கடைசி வாரத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, டிரான்சாக்ஷன் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இது வந்து சீசனல் வேரியேஷன் சொல்றாங்க. ஸோ இத பத்தி சொல்றாங்களா? சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு டிரான்ஸ்போர்ட் யூனியன்ல வந்து ஸ்ட்ரைக் நடக்கிறதுனால பிரான்ச் விசிட் கம்மியாகுதுன்னு சொல்றாங்க. இது வந்து என்னது, இர்ரெகுலர் வேரியேஷன். இது வந்து இர்ரெகுலர் வேரியேஷன். ஸோ இந்த 3மே சொல்லிட்டாங்க. சைக்கிளிக்கல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் தான் சொல்லல. ஓகேங்களா? ஒரு பிசினஸ் சைக்கிள் இருக்குதுன்னு சொன்னா, திடீர்னு ஒரு ப்ராஸ்பெரிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசெஷன் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு மேல தான் ஆகும். இந்த மாரி சைக்கிள் போறதுக்கு. ஸோ இந்த சைக்கிளிக்கல் ஃப்ளக்சுவேஷன பத்தி மட்டும் சொல்லல. மிச்ச 3யும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, சி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? Which of the following forecasting models is described as identifying the variable of interest using linear combinations of its own past values? ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஃபோர்காஸ்ட் பண்றாங்களாம். ஓகேங்களா? ஒரு ஃபோர்காஸ்ட் மாடல் ஒன்று யூஸ் பண்ண போறாங்க. ஃபோர்காஸ்ட் மாடல் என்ன பண்ண போறாங்களாம், பாஸ்ட் வேல்யூஸ். ஓகேங்களா? பாஸ்ட் வேல்யூஸ் வந்து பயன்படுத்த போறாங்களாம். கப்பிள்ட் வித் மாடலிங் த எரர் term as a linear combination of current and past error terms. இங்க என்ன பண்ண போறாங்களாம், ஒரு ஃபோர்காஸ்ட் வந்து பில்ட் பண்ண போறாங்களாம். ஒரு ஃபோர்காஸ்ட் மாடல் வந்து ஃபில் பண்ண போறாங்களாம். அதுல என்ன எடுத்துக்க போறாங்களாம், பாஸ்ட் வேல்யூஸும் எடுத்துக்க போறாங்களாம். அதே மாதிரி பாஸ்ட் எரர் டேர்ம்ஸையும் எடுத்துக்க போறாங்களாம். இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு கண்டுபிடிக்க போறாங்களாம். ஸோ அப்படி பண்றது வந்து எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. சிம்பிள் மூவிங் ஆவரேஜா, ஆட்டோ ரெக்ரெசிவ் மாடலுங்களா, மூவிங் ஆவரேஜ் மாடலுங்களா, இல்லைன்னா ஆட்டோ ரெக்ரெசிவ் மூவிங் ஆவரேஜ் மாடலுங்களா? எதுன்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, ஒரு ஒரு கடை இருக்குது அப்படின்னு சொன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, மொத நாள் வந்து ஒரு 10 பிஸ்கட் விக்கிறாங்க. இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 14 பிஸ்கட் விக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு 16 பிஸ்கட் விக்கிறாங்க. ஸோ இப்ப இத வச்சுக்கிட்டு, அடுத்த நாள் எவ்வளோ பிஸ்கட் விக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறாங்க. அப்படின்னா இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்லலாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ஆட் பண்ணி அப்படியே வந்து அவங்க வந்து ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட போறாங்க. இதான் வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ல பண்ணுவாங்க. ஸோ பாஸ்ட் வேல்யூஸ் எடுத்திருக்காங்க. பாஸ்ட் எரர்ஸ் வந்து இவங்க எடுக்கல. ஸோ இது வருமா? இது இல்ல. ஆட்டோ ரெக்ரெசிவ் மாடல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, பாஸ்ட் வேல்யூஸ் எடுத்துப்பாங்க. பாஸ்ட் வேல்யூஸ் எடுத்துக்கிட்டு, இப்ப இந்த கடைசியா இருக்கிறதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, நல்ல ஹையா வந்திருக்குது. அப்ப அதுக்கு வந்து ஒரு ஒரு கோஎஃபிஷியன்ட் போட்டு மல்டிப்ளை பண்ணி, அத வச்சுக்கிட்டு அடுத்த நாள் வேல்யூ வந்து கண்டுபிடிப்பாங்க. ஆனா இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, வெறுமனே பாஸ்ட் வேல்யூ மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பாஸ்ட் எரர வந்து எடுக்கல. ஸோ அப்ப இதுவும் கிடையாது. ஓகேங்களா? மூவிங் ஆவரேஜ பொறுத்தவரைக்கும் பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, பாஸ்ட் எரர்ஸ் எடுத்துப்பாங்க. பாஸ்ட் எரர்ஸ் எடுத்துப்பாங்க. இப்ப சப்போஸ் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 20 இல்ல ஒரு 30ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆவரேஜஸ்லாம் பார்க்குறப்போ, திடீர்னு 30ன்றது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வேல்யூ வந்திருக்குது. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 10 ஜாஸ்தியாவே போயிருக்குது. ஸோ அப்ப இந்த எரர வந்து உள்ளுக்குள்ள கன்சிடர் பண்ணி கண்டுபிடிக்கிறது வந்து மூவிங் ஆவரேஜ் மாடல். ஆனா இந்த மூவிங் ஆவரேஜ் மாடல் வந்து பாஸ்ட் வேல்யூஸ கன்சிடர் பண்ணிக்குதுன்னு சொன்னா பண்ணல. எரர மட்டும் கன்சிடர் பண்ணிக்குது. ஸோ இதுவும் கிடையாது. ஸோ இது 2யுமே உள்ளுக்குள்ள எடுத்துக்கிறது. அந்த பாஸ்ட் வேல்யூஸையும் எடுத்துக்கிறது, எரரையும் எடுத்துக்கிறது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆட்டோ ரெக்ரெசிவ் மூவிங் ஆவரேஜ் மாடல். இதுதான் பாஸ்ட்ல இருக்கிற எரர்ஸையும் எடுத்துக்கும். அதே மாரி அந்த பாஸ்ட் வேல்யூஸையும் எடுத்துக்கும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா?
A production manager notices that raw material prices spike unpredictably due to geopolitical tension, wars or natural disasters. ஓகேங்களா? திடீர்னு பார்த்தீங்கன்னா, ரா மெட்டீரியலோட பிரைஸ் வந்து ஸ்பைக் ஆகுதுங்களா, இன்கிரீஸ் ஆகுதுங்களாம். The manager wishes to use time series analysis to predict these price changes accurately for the next quarter. ஓகேங்களா? டைம் சீரிஸ பயன்படுத்தி இந்த பிரைஸ் சேஞ்சஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, அக்யூரேட்டா பிரெடிக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு அவரு. பேஸ்ட் ஆன் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டைம் சீரிஸ் வேரியேஷன்ஸ், வாட் இஸ் த மோஸ்ட் அக்யூரேட் அட்வைஸ்? ஓகேங்களா? டைம் சீரிஸ் வேரியேஷன்ஸ பொறுத்து இதுல எது முக்கியமான அட்வைஸ்ன்னு சொல்லி கேட்குறாங்க. யூசிங் எ பாரபோலிக் ட்ரெண்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? அஸ் த பிரைசஸ் ஆர் இன்கிரீசிங் அட் அ நான் லீனியர் ரேட். நான் லீனியர் ரேட்ல இன்கிரீஸ் ஆகுறதுனால பாரபோலிக் ட்ரெண்ட் ஈக்குவேஷன் நீங்க பயன்படுத்துங்க. கால்குலேட் த சீசனல் இண்டெக்ஸ் as these events likely happen in specific months. ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக் மந்த்ஸ்ல தான் இது நடக்குது. அதனால சீசனல் இண்டெக்ஸை நீங்க பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. Prediction is not possible using standard time series methods because this represents irregular variation. இது வந்து ஒரு irregular variation. அதனால இதை வந்து டைம் சீரிஸ் மூலியமா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. Use the residual method to isolate the cyclical component as wars follow a business cycle. ஓகேங்களா? இங்க வந்து சைக்கிளிக்கல் மெத்தட் வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுல வந்து எது வரும், எது கரெக்டா வரும்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எந்த டைம் சீரிஸ் மெத்தட் பயன்படுத்தலாம் சொல்லலாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம இதில பார்த்தோம்னு சொன்னா, இவங்க தெளிவா சொல்ட்டாங்க. இங்க ஏதோ ஒரு வார் டென்ஷன் இருக்குது. அதனால ரா மெட்டீரியலோட பிரைஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, டக்குன்னு ஏறுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது வந்து ஒரு சீசனலா நடக்கிறது இல்ல. வார் வந்து ஒரு 5 மாசத்துக்கு ஒரு தடவ, 10 மாசத்துக்கு ஒரு தடவ வருதுன்றது மாரி ஒரு சீசனலா நடக்கிறதும் இல்ல. ஒரு சைக்கிளிக்கலா நடக்கிறதும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு இர்ரெகுலரான ஒரு வேரியேஷன் நடக்குது. அப்ப இர்ரெகுலரா வேரியேஷன் நடக்குதுன்றப்போ, நம்ம இத வந்து ஒரு டைம் சீரிஸ் மெத்தட் வச்சு நம்மளால கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சி. ஓகேங்களா? சீசனல் மெத்தடும் கிடையாது. சைக்கிளிக்கல் மெத்தடும் கிடையாது. ஸோ இது வந்து இர்ரெகுலர் வேரியேஷன்றனால நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஆன்ஸர் வந்து சி. ஓகேங்களா? அனலைஸ் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் தி ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஆப்ஷன் பிரைஸஸ். ஓகேங்களா? ஆப்ஷன் பிரைஸஸ் வந்து எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணும்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் இன்க்ரீஸ் இன் தி ரிஸ்க் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் ரேட். ரிஸ்க் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ரிஸ்க் இல்லாம வர்ற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. த பிரைஸஸ் ஆஃப் ஆல் கால் ஆப்ஷன், இது வந்து என்ன பண்ணா, கால் ஆப்ஷனோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். புட் ஆப்ஷனோட பிரைஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அண்ட் இன்க்ரீஸ் இன் த வாலட்டிலிட்டி ஆஃப் த அண்டர்லையிங் அசெட் இன்க்ரீசஸ் த பிரைஸ் ஆஃப் போத் கால் அண்ட் புட் ஆப்ஷன். அந்த அண்டர்லையிங் ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து வாலட்டைலா இருக்குது ஆகுதுன்ற பட்சத்துல கால் ஆப்ஷனோட பிரைஸும் புட் ஆப்ஷனோட பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இன்க்ரீஸ் இன் த ஸ்ட்ரைக் பிரைஸ் இன்க்ரீசஸ் த பிரைஸ் ஆஃப் த கால் ஆப்ஷன். ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னா கால் ஆப்ஷனோட பிரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. இதுல எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கரெக்ட்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டாடா மோட்டார்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? டாடா மோட்டார்ஸோட ஷேர் வந்து நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஷேர் வந்து வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு ஷேர் வந்து இன்னைக்கு நம்ம வாங்குறோம்னு சொன்னா ரூ. 400 நம்ம டைரக்ட்டா வாங்கிருவோம். ஓகேங்களா? இதுவே டெரிவேட்டிவ் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் சொன்னீங்கன்னா, நம்ம ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ் அந்த மாரி யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்ப என்ன பண்ணுவோம்? ஒரு ஷேர கால் ஆப்ஷன்லன்னு சொன்னா, கால் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்றோம்னு சொன்னா, ஒரு ஷேர 1 மாசம் கழிச்சு நான் வந்து ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் ஒரு ரூ. 100 வச்சு நான் வாங்கிக்கிறேன். அப்படின்னு சொல்றது தான் கால் ஆப்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இப்ப இந்த கால் ஆப்ஷன பொறுத்தவரைக்கும் என்ன ஆகுதுன்னு சொன்னா, இன்ட்ரெஸ்ட் கூடுறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு சொன்னா, இன்ட்ரெஸ்ட் கூடுறதுனால என்ன பலன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம ரூ. 400 குடுத்து பொருள வாங்கிட்டோம். ஸ்டாக்க வாங்கிட்டோம்னு சொன்னா, இன்ட்ரெஸ்ட் கூடிச்சுன்னு சொன்னாலும் நமக்கு அ பலன் எதுவும் இல்ல. ஏன்னா காசு நம்ம கையில இல்ல. ஆனா இப்ப இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, 1 மாசம் கழிச்சு தான் நம்ம காசு குடுக்க போறோம். அப்ப அதுவரைக்கும் அந்த காசு நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கும். அப்ப பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிறப்ப அதுக்கு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அதனால இன்ட்ரெஸ்ட் கூடுறப்போ கால் ஆப்ஷனோட பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும். ஆனா இதுவே நீங்க வந்து ஒரு புட் ஆப்ஷன் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, ஒரு ஸ்டாக்க வந்து செல் பண்றோம். அப்ப ஸ்டாக்க செல் பண்றோம்னு சொன்னா, இன்னைக்கு வந்து ஸ்டாக்க வந்து செல் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, வித்து நமக்கு காசு கையில கிடைச்சிரும். அப்ப ரூ. 400 இன்னைக்கு நம்ம கையில இருக்கும். அப்ப அதுக்கு வட்டி கிடைக்கும். ஆனா 1 மாசம் கழிச்சு நீங்க புட் ஆப்ஷன்ல என்ன பண்ணுவாங்க? புட் ஆப்ஷன்றது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, 1 மாசம் கழிச்சு நான் அந்த ஸ்டாக்க செல் பண்றேன்னு சொல்லுவாங்க. 1 மாசம் கழிச்சு செல் பண்ணா, 1 மாசம் கழிச்சு தான் காசு உள்ள வரும். அப்ப அதுவரைக்கும் கையில காசு இருக்காது. அப்போ கையில காசு இல்ல அப்படின்ற பட்சத்தினால நம்மளால போட முடியாது அப்படின்றனால, புட் ஆப்ஷனோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? புட் ஆப்ஷனோட பிரைஸ் வந்து என்ன ஆகும்னு சொன்னா டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்ட். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்?
ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்ட். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, an increase in the volatility of the underlying asset increases the price of both call and put options. ஓகேங்களா? அதாவது நம்ம கால் அண்ட் புட் ஆப்ஷன பொறுத்தவரைக்கும், நான் 1 மாசம் கழிச்சு வாங்கிக்கிறேன்னு சொல்றேன். இப்போ 1 மாசம் கழிச்சு நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றேன். என்ன ரேட்டுக்கு? இப்போ ஒரு ரூ. 400க்கு நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றேன். அப்ப இதுல என்ன சொல்றாங்க, வாலடைலா இருக்குதுன்னு சொன்னா, அந்த பிரைஸ் வந்து நல்லா ஃப்ளக்சுவேட் ஆகும். நல்லா மேல போகும், நல்லா கீழ வரும். ஸோ இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதுனால, கால் ஆப்ஷனுக்கோ, புட் ஆப்ஷனுக்கோ அது ஒரு நல்ல சாதகமா அமைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷனோட பிரைஸ் வந்து வாலடைலா இருக்குதுன்னு சொன்னா, இன்கிரீஸ் ஆகும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அது வந்து இன்கிரீஸ் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா? அடுத்து அண்ட் இன்கிரீஸ் இன் த ஸ்ட்ரைக் பிரைஸ் இன்கிரீசஸ் த பிரைஸ் ஆஃப் த கால் ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இது வந்து தப்பு. ஸ்ட்ரைக் பிரைஸ் இன்கிரீஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா, கால் ஆப்ஷனோட பிரைஸ் வந்து குறையும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸ்ட்ரைக் பிரைஸ் இன்கிரீஸ் ஆகுறதுனால கால் ஆப்ஷன்ல நமக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து குறையும். அதனால இது வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒன்று தப்பு. ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் வந்து கரெக்ட். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பி. ஓகேங்களா? Consider the following statements regarding the interval estimates and the confidence levels. Which combination of statements is correct? ஓகேங்களா? கான்ஃபிடன்ஸ் லெவல பத்தி கேட்டிருக்காங்க. There is a direct relationship between the confidence level and the interval width. ஓகேங்களா? கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ்க்கும் இன்டர்வல் வித்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. As the confidence level இன்கிரீஸ் ஆகுறப்போ கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பிராடர் ஆகும், வைடர் ஆகும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? A point estimate is generally considered more useful than a interval estimate. பாயிண்ட் எஸ்டிமேட்ன்றது இன்டர்வல் எஸ்டிமேட்டோட கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? மோர் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. If the sample size is increased while keeping the confidence level constant, கான்ஃபிடன்ஸ் லெவல்ல கான்ஸ்டன்ட்டா வச்சுட்டு, நம்ம என்ன பண்றோம், சாம்பிள் சைஸ வந்து இன்கிரீஸ் பண்றோம் அப்படின்றப்போ, விட்த் ஆஃப் த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் டிக்ரீஸு. கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலோட விட்த் வந்து டிக்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ இதுல எது கரெக்ட், எது தப்புன்னு சொல்லலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கான்ஃபிடன்ஸ் லெவல்ன்றது என்னது? கான்ஃபிடன்ஸ் லெவல்ன்றது என்னது? அடுத்து கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்ன்றது என்னது? அப்படின்றத நம்ம பார்த்துக்குவோம். அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து இது கிளியர் கட்டா புரிஞ்சிரும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இப்ப இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல்ன்றது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா 2 வச்சிருக்காங்க. ஒண்ணு 95% இன்னொன்னு 99%. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து சேல்ஸ் வந்து எவ்வளோ நடக்கும்? இன்னைக்கு வந்து சேல்ஸ் வந்து எவ்வளோ நடக்கும்? இன்னைக்கு என்ன ஒரு ரூ. 500லேருந்து ரூ. 1000 நடக்கும். ஓகேங்களா? ரூ. 500லேருந்து ஒரு ரூ. 1000 நடக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து 95%ல சொல்றாங்க. 95% ஆ இப்போ 500லேருந்து 1000க்குள்ள சேல்ஸ் நடக்கும்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபிரெண்ட்ஸ். இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் 95% சொல்றாங்க இல்லைங்களா? 95% நான் என்ன அர்த்தம்னு சொன்னா, எனக்கு 95% நான் கான்ஃபிடென்ட்டா சொல்லுவேன். 500லேருந்து 1000 வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே 99% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, 99% நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். 500லேருந்து 1000 வரைக்கும் இன்னைக்கு சேல்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? இதுதான் கான்ஃபிடன்ஸ் லெவல்னு சொல்றாங்க. கான்ஃபிடன்ஸ் லெவல்ன்றது 95% நடக்கும். இதுவே 99% 99% நடக்கும் அப்படின்னு சொல்றது. இன்டர்வல்ன்றது வந்து அவங்க வந்து இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது ஒரு வேல்யூ சொல்லாது. இன்னைக்கு ரூ. 600 தான் கரெக்டா சேல்ஸ் நடக்கும்னு சொல்லாது. அது வந்து ஆவரேஜா தான் சொல்லும். இதுல இருந்து இது வரைக்குள்ள நடக்கும்ன்ற சொல்லும். ஸோ அந்த இன்டர்வல தான் இதுல சொல்றாங்க. ஓகேங்களா? 500லேருந்து 1000 வரைக்கும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்றாங்க, கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கும் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலுக்கும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ கான்ஃபிடன்ஸ் as you increase the confidence level, the confidence interval become wider சொல்றாங்க. இப்போ 95% இருக்கிறப்போ நம்ம வந்து 500லேருந்து 1000 வந்து சேல்ஸ் நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னு சொன்னா 500லேருந்து 1000 சேல்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்றப்போ ஓகே ஒரு லெவல் சொல்லியிருக்கோம். ஆனா இது நீங்க 99% நீங்க கண்டிப்பா சொல்லணும்னு சொல்றப்போ இந்த இந்த இன்டர்வல நம்ம கொஞ்சம் பிராடரா தான் சொல்லுவோம். ஒய்டரா தான் சொல்லுவோம். இப்ப என்ன சொல்லிருவோம்? ஒரு 400லேருந்து 1200 வரைக்கும். அப்ப நம்ம இன்னும் கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம். ஓகேங்களா? இப்ப 500லேருந்து 1000ன்றத நம்ம கம்மியா சொல்றோம். அப்ப 95% சொல்லலாம். இப்போ 99% வேணும்னு சொல்றப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் பிராடரா போயிருவோம். 400லேருந்து 1200. ஸோ அதுதான் அவங்க இதுல சொல்லியிருக்காங்க. கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் பிகம்ஸ் வைடர். கான்ஃபிடன்ஸ் லெவல் கூடுதுன்றப்போ இந்த இன்டர்வலும் வந்து கூடிரும். ஸோ இது வந்து கரெக்ட். ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட். பாயிண்ட் எஸ்டிமேட் இஸ் ஜெனரலி கன்சிடர்ட் மோர் யூஸ்ஃபுல் தேன் த இன்டர்வல் எஸ்டிமேட் சொல்றாங்க பார்த்தீங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தப்பு. அதாவது பாயிண்ட் எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னு சொன்னா நார்மலா இந்த இப்போ 600 சேல்ஸ் நடக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 600 சேல்ஸ் நடக்கும். அப்படின்னு சொல்லி பாயிண்ட் எஸ்டிமேட் சிங்கிளா சொல்றது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து கிடையாது. ஸோ இது வந்து
இன்டர்வல் எஸ்டிமேட்ட விட இதுதான் பெட்டர்ன்னு சொல்றாங்க. கிடையாது. இன்டர்வல் எஸ்டிமேட் தான் நமக்கு எப்பவுமே கரெக்ட்டா இருக்கும். இந்த லெவல்ல இருந்து இந்த லெவலுக்குள்ள நடக்கும்னு சொல்லி தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் நமக்கு பெட்டரா இருக்கும். ஸோ இது வந்து தப்பு. இஃப் சாம்பிள் சைஸ் இஸ் இன்கிரீஸ்ட் வைல் தி கான்ஃபிடன்ஸ் இன் லெவல் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? கான்ஃபிடன்ஸ் லெவல வந்து கான்ஸ்டன்ட்டா வச்சுக்கிறாங்களா? இப்ப 95%னா 95% கான்ஃபிடன்ஸ் லெவல்ன்றத கான்ஸ்டன்ட்டா வச்சுக்கிட்டு, சாம்பிள் சைஸ மட்டும் இன்கிரீஸ் பண்றாங்களாம். அப்ப சாம்பிள் சைஸ இன்கிரீஸ் பண்றப்போ, விட்த் ஆஃப் த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? கான்ஃபிடன்ஸ் விட்த் வந்து குறையும் சொல்றாங்க. கான்ஃபிடன்ஸ் வித் வந்து குறையும். குறையுமான்னு சொன்னா கரெக்ட் தான். குறையும். ஏன்? ஏன்னா நம்ம சாம்பிள் சைஸ வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டு போறோம். சாம்பிள் சைஸ் இன்கிரீஸ் பண்றப்போ சில விஷயத்த நம்மளால உறுதிப்படுத்தி சொல்ல முடியும். உறுதிப்படுத்தி சொல்றப்போ நம்ம 500லேருந்து 1000 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல. நம்ம அது வந்து ஒரு 800லேருந்து 900க்குள்ளேயே வந்துருங்க அப்படின்றத நம்ம குறைச்சு சொல்லிற முடியும். ஸோ இதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கரெக்ட். ஸோ 1ம் 3ம் கரெக்ட். ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ரிகார்டிங் த கிரைட்டீரியா ஃபார் குட் எஸ்டிமேட்டர். ஒரு குட் எஸ்டிமேட்டருக்கு வந்து எது வந்து நல்ல கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் டஸ் நாட் ரெப்ரசென்ட் டிசைரபிள் ப்ராப்பர்ட்டி. இதுல வந்து எது வந்து டிசைரபிள் ப்ராப்பர்ட்டியா இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சஃபிஷியன்சியா, அன்பயஸ்னஸா, டிஸ்பர்ஷனா, கன்சிஸ்டன்சியான்னு சொல்லி கேட்கறாங்க. எதுன்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து என்ன இருக்கக்கூடாது, ஒரு குட் எஸ்டிமேட்டர்ல வந்து என்ன இருக்கு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கக்கூடாதுன்னு சொன்னா, அந்த டிஸ்பர்ஷன் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நமக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைக்குதுன்னு சொன்னா, அந்த 5.8 ஒரு 5.7 ஒரு 5.6 இப்படி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குதுன்றப்போ நமக்கு பிரச்சனை இல்ல. அதை விட்டுட்டு ஒரு வேல்யூ சம்மந்தமே இல்லாம 7.2 8.3 இந்த மாதிரி நமக்கு வேல்யூ வந்துச்சுன்னு சொன்னா, அது வந்து நமக்கு சென்ட்ரல் டெண்டன்சில இருந்து தள்ளி போகுது. இது வந்து ஒரு டிஸ்பர்ஷன்றது நமக்கு வந்து சரியா வராது. ஸோ குட் எஸ்டிமேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எது கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, டிஸ்பர்ஷன் அப்படின்றது வந்து கரெக்ட்டா இருக்காது. இது வந்து கன்சிஸ்டன்சி எல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டோம்னு சொன்னா, சாம்பிள் சைஸ் இன்கிரீஸ் ஆக அது வந்து பாப்புலேஷன் பாராமீட்டரோடைய கரெக்ட்டா மேட்ச் ஆகி வந்துட்டு இருக்கும். கன்சிஸ்டன்சில என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நம்ம சாம்பிள் சைஸ வந்து கூட்டிட்டே போறோம் அப்படின்றப்போ, அது கரெக்ட்டா பாப்புலேஷன் சைஸ வந்து பிரதிபலிக்கும். ஸோ அது வந்து கன்சிஸ்டன்சின்றது நமக்கு வேணும். அன்பயஸ்னஸ் நமக்கு வேணும். சஃபிஷியன்சின்றதும் நமக்கு கண்டிப்பா வேணும். சஃபிஷியன்சின்றத பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, நமக்கு வந்து ஒரு 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 சாம்பிள் சைஸ் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேங்களா? நம்ம சாம்பிள் சைஸ் வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னு சொன்னா, அந்த சாம்பிள் சைஸ் வந்து சஃபிஷியன்ட்டா இருக்குதா? எல்லாத்தையுமே எடுத்துக்குதா? குடுத்திருக்கிற எல்லா டேட்டாவையுமே எடுத்துக்கிட்டு அது செயல்படுதா? அப்படின்றத நம்ம சொல்றது தான் சஃபிஷியன்சில சொல்றோம். அ எல்லா டேட்டாவையும் உள்ளுக்குள்ள எடுத்துட்டு பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா தான் அது வந்து பெட்டரா இருக்கும். ஸோ சஃபிஷியன்சின்றது கண்டிப்பா நமக்கு வேணும். ஸோ இந்த 4 டேட்டாவும் இந்த 3ம் நமக்கு தேவை. சஃபிஷியன்சி, அன்பயஸ்னஸ், கன்சிஸ்டன்சி 3ம் தேவை. டிஸ்பர்ஷன்றது நமக்கு தேவைப்படாது. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சி. ஓகேங்களா? ஓகே. இப்ப இந்த கன்சிஸ்டன்சி, சஃபிஷியன்சி, பயாஸ்னஸ், பாயிண்ட் எஸ்டிமேட் ஓகேங்களா? இத வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப தானே பார்த்தோம் இல்லைங்களா? மேட்ச் பண்ணலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம இப்ப தான் பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப கன்சிஸ்டன்சிய பொறுத்தவரைக்கும் என்ன பார்த்தோம்? சாம்பிள் சைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகுறப்போ, அது வந்து என்ன பண்ணும்? பாப்புலேஷன் பாராமீட்டர நோக்கி போகும். பாப்புலேஷன்ல என்ன இருக்குமோ, அத வந்து உறுதிப்படுத்தி சாம்பிள் சைஸ் வந்து பாப்புலேஷன் வந்து எப்படி செயல்படுமோ, எப்படி ஒரிஜினல் வேல்யூ வச்சிருக்குமோ, அத நோக்கி அது கரெக்ட்டா செயல்பட்டு முன்னாடி போய்க்கிட்டு இருக்கும். ஸோ அத வந்து இப்ப பாப்புலேஷன் படி பார்த்தோம்னு சொன்னா, ஒரு எல்லாரோட ஆவரேஜும் 5.8 இருக்குன்னு சொன்னா, அதுவும் கரெக்ட்டா கன்சிஸ்டன்ட்டா 5 பாயிண்ட் இந்த சாம்பிள்ஸும் பார்த்தீங்கன்னு சொன்னா, கரெக்ட்டா அந்த 5.8 நோக்கி போயிட்டு இருக்கும். ஸோ அதுதான் வந்து கன்சிஸ்டன்சில சொல்றாங்க. சஃபிஷியன்சிய பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்க பொறுத்தவரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனையும் பயன்படுத்தியிருக்கும். ஓகேங்களா? அத வந்து சஃபிஷியன்சில சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அன்பயஸ்னஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, தி எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக் இஸ் ஈக்குவல் டூ த பாப்புலேஷன் பாராமீட்டர். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ல நம்ம என்ன வேல்யூ எக்ஸ்பெக்ட் பண்றோமோ, அது வந்து பாப்புலேஷன் பாராமீட்டருக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாயிண்ட் எஸ்டிமேட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம பார்த்தோம் முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு சிங்கிள் நம்பர வச்சு இதுதான் வரும். ஒரு பாப்புலேஷன் எ சிங்கிள் நம்பர் யூஸ்டு டூ எஸ்டிமேட் அன் அன்னோன் பாப்புலேஷன் பாராமீட்டர். ஒரு சிங்கிள் நம்பர வச்சு சொல்லுவோம். அததான் வந்து பாயிண்ட் எஸ்டிமேட் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்?
எ ஃபர்னிச்சர் கம்பெனி ஹேஸ் 120 ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் ஷாப் ஓகேங்களா. ஒரு ஃபர்னிச்சர் கம்பெனி வந்து 120 மணி நேரம் ஒர்க் ஷாப் ஒண்ணு இருக்குது. 72 ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் ஷாப் பின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. மேனுஃபேக்சரிங் ஒரு சேர மேனுஃபேக்சர் பண்ணணும்னா 4 ஹவர்ஸ் தேவைப்படுமா ஏ ஒர்க் ஷாப்ல, 2 ஹவர்ஸ் பி ஒர்க் ஷாப்ல போணுமா. ஒரு டேபிள் மேனுஃபேக்சர் பண்றதா இருந்தா 6 ஹவர்ஸ் ஏ ஒர்க் ஷாப்லயும் இருக்கணும், 6 ஹவர்ஸ் பி ஒர்க் ஷாப்லயும் இருக்கணும்னு சொல்றாங்க. ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரூ. 2 ஓகேங்களா. பெர் சேர் ₹2 4 பெர் டேபிள். ஒரு ரூ. 4 டேபிள் கிடைக்குமா, ரூ. 2 சேர் கிடைக்குமா. இப்போ வந்து கம்பெனி வந்து 12 டேபிள் பண்ண போறாங்களாம். அப்படி 12 டேபிள் பண்ண போறப்போ, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் வந்து அக்யூரேட்டா இருக்குதுன்னு சொல்லி கேட்கறாங்க. ஒர்க் ஷாப் ஏ வந்து ஃபுல்லா யூட்டிலைஸ் ஆயிருச்சு. ஒர்க் ஷாப் பி வந்து ஐடிலா இருக்குன்னு சொல்றாங்க. ஒர்க் ஷாப் பி வந்து ஃபுல்லா யூட்டிலைஸ் ஆயிருச்சு. ஒர்க் ஷாப் ஏ வந்து ஐடிலா இருக்குன்னு சொல்றாங்க. ஒர்க் ஷாப் போத் ஒர்க் ஷாப்ஸ் ஆர் யூட்டிலைஸ்ட்ன்னு சொல்றாங்க. போத் ஒர்க் ஷாப்ஸ் ஹேவ் சிக்னிஃபிகன்ட் ஐடில் டைம்னு சொல்றாங்க. எதுன்னு சொல்லலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இல்லைங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 12 டேபிள் பண்ணணும்னு சொல்ட்டாங்க. 12 டேபிள் பண்ணணும்னு சொன்னா 6 மணி நேரம் ஒர்க் ஷாப் ஏல இருக்கணும். அதே மாரி 6 மணி நேரம் ஒர்க் ஷாப் பிலயும் இருக்கணும். இப்போ 12 மணி நேரம் ஒர்க் ஷாப் பில போகுது அப்படின்றப்போ 72 மணி நேரம். ஒர்க் ஷாப் பி வந்து 72 மணி நேரம் ஒர்க் பண்ணணும்னு சொல்ட்டாங்க. 6 இன்டூ 12ன்றப்போ நமக்கு வந்து 72 மணி நேரம் ஒர்க் ஷாப் பில இருந்துரும் ஃபுல்லா. ஆனா ஒர்க் ஷாப் ஏ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 120 மணி நேரம் ஒர்க் ஆகும்னு சொல்றாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப இங்க வந்து 6 மணி நேரம் ஒர்க் ஷாப் ஏல போகுதுன்றப்போ 72 மணி நேரம் வரும். மிச்ச டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஐடிலா தான் இருக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆப்ஷன் வந்து பி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஒர்க் ஷாப் பி வந்து ஃபுல்லா யுட்டிலைஸ் ஆயிருக்கும். ஒர்க் ஷாப் ஏ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஐடில்ல இருக்கும். சிமுலேஷன் இஸ் எ வெர்சடைல் டூல் யூஸ்ட் அக்ராஸ் வேரியஸ் ஃபினான்ஷியல் அண்ட் ஆப்பரேஷனல் செக்டார்ஸ் ஓகேங்களா. இது சிமுலேஷன்றது வந்து நமக்கு வந்து ஒரு வெர்சடைல் டூல் ஓகேங்களா. ஃபினான்ஷியல் செக்டர், ஆப்பரேஷன் செக்டர்லாம் நம்ம பயன்படுத்துறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் டிபிக்கலி சைட்டட் அஸ் அ ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் ஏரியா ஃபார் சிமுலேஷன். இதுல வந்து எந்த இடம் வந்து சிமுலேஷன் பயன்படுத்த முடியாத ஒரு ஏரியா அப்படின்றது கேட்குறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், கியூயிங், ஸ்டாச்சுட்டரி ஆடிட் வெரிஃபிகேஷன், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட், போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் மாடலிங். இதுல எது வந்து எங்க வந்து நம்ம சிமுலேஷன் வந்து பயன்படுத்த முடியாதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்னன்னு சொல்லலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே ஃபிரெண்ட்ஸ். இந்த சிமுலேஷன் அப்டின்னா என்ன அப்டின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, நம்ம படத்துலலாம் கூட பார்த்துருப்போம். இப்போ வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் இருக்குதுன்னு சொன்னா, ஏர்கிராஃப்ட்ட வந்து ஆ ஒரு புயல் புயல் வருது, மழை பெய்யுது, ஓகேங்களா, விண்ட் இருக்குது, ரெயின் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோவ ஆர்ட்டிஃபிஷியலா கிரியேட் பண்ணி, நம்ம வந்து ஒரு ஃப்ளைட்டுக்குள்ள உட்கார்ந்திருக்கிற மாதிரி, அந்த ஃப்ளைட்ட ஓட்டுறப்போ, இந்த மாதிரி ஒரு புயலு, இந்த மாதிரி ஒரு வெதர் கண்டிஷன் இருக்கிறப்போ, அந்த ஃப்ளைட் எப்படி பிஹேவ் பண்ணும், அதுக்கு நம்ம எப்படி அத வந்து நம்ம வந்து ஓட்டணும் அப்படின்றதுக்கு நம்ம வந்து சிமுலேட் பண்ணி பார்ப்போம். இத வந்து சிமுலேஷன்னு சொல்லுவாங்க. அ ரியலா அந்த இடத்துல போய் நம்ம இவ்ளோ மழை, இவ்ளோ புயல்ல போய் ரியலா வண்டி ஓட்டாம, அப்படி ஒரு புயல் மழை இருந்துச்சுன்னு சொன்னா, நம்ம எப்படி ஓட்டணும், நமக்கு எப்படி அத ரியாக்ட் பண்ணணுன்றதுக்கு ஒரு சிமுலேட் பண்ணி ஒரு மாடல். இதுதான் சிமுலேஷன்ல சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க சிமுலேஷன் எங்கெல்லாம் ஒர்க் ஆகும்? ஏர் டிராஃபிக் கியூ, கண்ட்ரோல் கியூ ஓகேங்களா? இது வந்து ஆர்டிபிஷியலா டேட்டாவ போட்டு நம்ம பண்ணி பார்க்கலாம். சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். கரெக்ட். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் ஓகேங்களா? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் எப்படிலாம் ஃப்ளக்சுவேட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத நம்ம சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே கரெக்ட். போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் மாடலிங் ஓகேங்களா? இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ நம்ம ஒரு 5, 6 ஷேர் மார்க்கெட்ல ஒரு 5, 6 ஸ்டாக்க வாங்கி வச்சிருக்கோம். அது அது வந்து எப்படிலாம் ஃப்ளக்சுவேட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத வந்து நம்மளால சிமுலேட் பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா ஃபியூச்சர்ல அது எப்படி மாறுதுன்றத நம்ம பார்க்க முடியும். ஆனா இந்த ஸ்டாச்சுட்டரி ஆடிட் வெரிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து இதுல வராது. ஏன்னா ஸ்டாச்சுட்டரி ஆடிட் பொறுத்தவரைக்கும் பாஸ்ட்ல இருந்து டேட்டாவ எடுத்து போட்டு அவங்க வந்து வெரிஃபை பண்ண போறாங்க. ஸோ இது வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட் வந்து சிமுலேஷன்ல வராது. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ். மிச்சம் 3மே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சிமுலேஷன் மாடல் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ். ஓகே ஃபிரெண்ட்ஸ். வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ். ஓகே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.